Tashi Jalak to I am Subu official. Social Shabasha, Social Shabasha, Momos Challenge. Shabasha Challenge. Momos Challenge. Hi guys, welcome to I am Subu official. Hey. என்னடா பர்ஃபெக்ட்டா பண்ணிருக்க மாவு. எப்பா நீ சரி இந்த மோமோஸ் எத்தனை வாட்டி சாப்பிடுங்க, இது எத்தனை வாட்டி சாப்பிடுங்க? உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. நக்கலா பண்ணியிருந்தேன். என்ன கடையில என்ன வேணா கேளு, இதான் மோமோஸ். எனக்கு இதான் நான் மோமோஸ் செய்யறத பார்த்து அவன் ஃபோல்டிங்லாம் கத்துப்பான். அதுதான் கைஸ், இது கொஞ்ச நாள் வேகணும். ஓகே, நான் பேசுறதுல புரிஞ்சுதான்னு தெரியல. ஆக்சுவலா நான் வந்து டிபெட்டியன் லாங்குவேஜ் பேசினேன். என் காஸ்டியூம்ல தெரிஞ்சிருக்கும். காஸ்டியூம் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. என் காஸ்டியூம்ல அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்டா. அதான் இதா காஸ்டியூம் உனக்கு எப்படி தெரியும்? என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னையெல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கடா. என்ன நினைச்சிட்டு டிபெட் ட்ரெஸ் ஃபார் மென் அப்படின்னு போட்டு பார்த்தேன். அது பாக்கிறதுக்கு மோமோஸ் எப்படி செய்யணும்னு பார்த்தா ஜெயிக்கலாம்ல. பாத்துருக்கேன், அதுவும் பார்த்து. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையா கிடையாதா? எப்ப பார்த்தாலும் சும்மா என்னையே நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ சில்லி பாய், 4 வாட்டி ஜெயிச்சிட்டா ப்ளீஸ்டா. இல்ல டைம் வேஸ்ட் பண்ணாத. ஓகே, மோமோஸ் செய்யறதுல யாரு இது பண்ணு, ஓகேவா? தெரியுது, நீ மூடு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மோமோஸ் சேலஞ்ச் தான் பண்ண போறோம். ஷவர்மா எக்கச்சக்கமான பேர் கேட்டீங்க, பண்ணிட்டோம். அதுக்கு ஈக்குவலா மோமோஸ் பண்ணுங்கன்னு சொன்னீங்க. ஸோ மோமோஸ் தான் பண்ண போறோம். A to Z மோமோஸ்க்கு எல்லாமே நம்ம தான் பண்ண போறோம். மோமோஸ்க்கு மாவு பிசைஞ்சு அதை ஸ்டஃபிங் வச்சு அதை வேக வச்சு அதுக்கு சட்னி எல்லாமே நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம், ஓகேவா? இந்த மோமோஸ் வந்து எங்க ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெட். ஸோ ஆப்வியஸ்லி ஸோ அதனால தான் நான் டிபெட்டியன் லாங்குவேஜ் பேசினேன் நினைக்கிறேன். கண்ணாப்பின்னு பேசினேன். டாஷி டிலைக் அப்படின்னு மட்டும் பார்த்தேன் அப்படின்னா வந்து வெல்கம் டு ஐ எம் சுப்பு ஆஃபிஷியல், அதுதான் நான் பேசினேன். ஓகே, மற்றதெல்லாம் நான் கண்ணாப்பின்னு வாயில அடிச்சு விட்டது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சோ நாங்க 2 பேர் வந்து ஸ்டீம்டு மோமோஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸ்டீம்டு மோமோஸ் தான். ஓகே, அதுல எது நல்லா இருக்கோ அவங்க தான் வின்னர். ஓகே, ரெடி? காப்பி பண்ணாம பண்ணு, இல்ல பார்த்து கூட பண்ணி ஜெயிச்சிரு. எனக்கு இது மாட்டிங்க ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓ, வாய் பேசாது, செயல் தான் பேசும், கை தான் பேசுமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மாவு ப்ரிப்பேர் பண்ணி அது கொஞ்சம் ஒரு 1/2 hour ஊற வைக்கணும். ஸோ அதுதான் நான் பண்ண போறேன். நீ என்ன பண்ண வர? நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த சட்னிக்கு வேக வைக்க போறேன். ஓ, வெரி குட். கலக்குப்பா கலக்கு. சமூகம் பெரிய இடம் போல. ஓகே, நீ நான் அதெல்லாம் அளவுலாம் எடுக்கிறேன். உங்க வேலையை மட்டும் நீங்க பாருங்க. கத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். ஸோ நான் மாவு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இப்போ நிறைய பேர் வீட்டில் சாப்பிட்ணும். இப்போ நைட் எங்களுக்கு டின்னரே இதான்றதுனால 2 கப்பு அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். என்னடா காஞ்சிமுலா உனக்கு இல்ல? ஏய், என்னடா அவ்வளோ போடுற? அட பைத்தியக்காரனாயே. 50 grams போட சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, அதுக்கப்புறம் இதுக்கான தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க மாவு. இதை வந்து தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி செய்ய போகிறோம், அவ்வளோதான். நம்ம சந்தோஷமா செய்யணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். இந்த உருகிட்டு காண்டாகுதுன்னா அப்புறம் என்ன பண்றது? எப்பவுமே ஒரு 4வது 5வது அந்த மாதிரி ஸ்டெப்ல தான் டவுட் வரும். இப்போ இவ்வளோ இது போடணுமான்ட்டு எனக்கு இப்பயே டவுட் வந்துடுச்சு. நல்லா பிசைஞ்சிப்போம். வீடியோ டேரக்டாக வீடியோ சாட்ஜிபிட்டிக்கு வந்து இப்போ அது ரெஸ்ட்டுன்னு இல்லை, அதுக்கேற்ற மாதிரி டிஷ் வந்தால் தான் அதை பார்ப்பேன். அதாவது ஃபாரின் டிஷ்லாம் தான். இது ஆக்சுவலாக இதுவுமே ஒரு டிபெட் என்ன ஃபாரின் தானே? நமக்கு ஃபாரின்னு, டிபெட்டில் இருக்கவங்களுக்கு ஃபாரின் இல்லைல்ல. இவன் கொஞ்சம் டேஞ்சரானா, சீக்கிரம் பிடிக்கணும். என்னடா பேசுகிறாரு? தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு 3 தக்காளி தண்ணியை அப்படி ஊற்றி விட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ கேஸை பற்ற வச்சுட்டு ரெகுலேட்டர் ஆன் இருக்குதா? ரெகுலேட்டர் ஆன் பண்ணா. அதுதான் கைஸ், இது கொஞ்ச நாள் வேகணும். அதுக்குள்ளே நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டோம், அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்கும். லைட்டாக ஒரு 2 ட்ராப். It's time to make a மாவு மாமே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவு வரணும். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம வந்து 1 கப் மாவு எடுக்க போகிறோம். இது வந்து 1/4 கப், அதனால 4 வாட்டி. என்னடா அது அளவு? ஓகே, நீ பண்ணு. நம்ம அளவுலாம் இல்லை, டேரக்ட் இதுதான். இதான் கொஞ்ச நாளாக அந்த பர்கர் செஞ்சுட்டு அப்புறம் நானும் நக்கலாக பண்ணியிருந்தேன். செஞ்சு விட்டார் கடவுள், செஞ்சு விட்டுருவோம். ஓகே guys, இது அப்படியே நம்ம இதை ஓரம் வச்சிரும். இதை ஒரு துணி போட்டு மூடிடும். அப்படியே இதையும் வச்சு 4 கப் மாவு போட்டுட்டு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு
சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், சும்மா லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அவ்வளோதான் கைஸ். எனக்கு அது எதுவுமே தேவையில்லை. தண்ணியை மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். கை மட்டும் கழுவி போதில்ல, கை கழுவிலாம் நான் தான் வின்னு. கை கழுவிட்டு வரேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வைக்கணும். ஆதாய மத்தி வாழைக்க பத்தி ஆதாய மத்தி வாழைக்க பத்தி உடம்ப பிச்சு பொட்டுடுவம் பத்தி வந்துட்டான்டா கால ரீ ரெக்கார்டிங் இல்லாம பார்த்தா ரிச்சாகார மாதிரியே இருக்கிறான். காய்ஸ், இப்போ அரேஞ்ச் பண்ணாதான் நம்ம இதில் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துருக்கேன். எடுத்ததை அப்படியே நான் வந்து 1 2 4 கட் பண்ணி ஷார்ட்ஸில் பார்த்தியா கைஸ், நமக்கு போதும் வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆஃப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டோமா. இதில் வந்து காஞ்ச மிளகாய், ஏன்னா மோமோஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குமோ சட்னி காரமாக இருந்தால் தான் மோமோஸ் இன்னும் நல்லா இருக்கும். அதனால தான் அவ்வளோ போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். ஐயோ இந்த அவசப்படுறானே. ஏய், என்னடா பர்ஃபெக்டா பண்ணிருக்க மாவு. இது தெரியாம என்னென்னமோ பேசிக்கிட்டோமே. கையில ஒட்டவே இல்லை, அப்படி பயங்கரமா இருக்கு பார்க்கும்போது. அதுதான் ஹரிஷ் டேய், நீ சொன்ன நான் செஞ்சேன். ஹரிஷ் இதில் செமையாக செய்யுங்க கைஸ். ஓகே, இதில் தண்ணியை ஊற்றிட்டு அப்படியே இதை தூக்கி இதில் போட்டுட்டு அமைதியாக மூடி வைக்கிறோம். ஸ்டஃபிங்கை செய்ய போகிறோம். ஸோ நல்லா இது கொதிக்கட்டும். இது கொண்டா நமக்கு ஆடணும், அப்படியே ஆடட்டும். ஸோ நானும் இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நான் ஸ்டஃபிங்க்கு என்ன பண்ண போகிறேன்னா சிக்கனை வாங்கி மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன். நல்லா அப்படியே மாவு மாதிரி. கைஸ் நான் அப்படிலாம் இல்லை கைஸ், கொந்தர கரிமை. அப்புறம் எது மாவு எதுன்னே தெரியாமல் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறது? அது உனக்கு இதெல்லாம் வேணும் இல்லடா? அடி எல்லாமே எனக்கு அடி வாங்குவேன். சரி 2 பேரும் சண்டை விடாதீங்க. வெங்காயம் மட்டும்தான் இல்லை உனக்கு. இதை போட்டு சிக்கனை போட்டோம். வெங்காயம் என்னண்டா இது? ஸோ கைஸ், நான் இந்த சிக்கனில் வந்து ஆனியன் கொஞ்சோண்டு, வெங்காயத்தாள் கொஞ்சோண்டு, கோஸு கொஞ்சோண்டு, கைஸ் பூண்டு கொஞ்சம், இஞ்சி கொஞ்சம், நான் கேரட் கொஞ்சம் எடுத்துக்கிறேன், வெஜ்ஜா ஏய் பூண்டு கொஞ்சம், இஞ்சிலாம் எதுக்கு எடுக்கிறா? கேட்டேன்டா கேளுடா புரியாத. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா இதில் நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா கொஞ்சம், இதில் வந்து ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியனும் அந்த இதுவும் இருக்கு, வெங்காயம். சரி ஓகே, நான் 1/4 டீஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துக்கிறேன். காலுன்றதை இன்னொரு இது கூட போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். மிளகாத்தூளா? ம். உப்பு 1/2 டீஸ்பூன். உப்பு அங்கே தான்டா இருக்கு. பெப்பர் தூள் 1/2 டீஸ்பூன். ஸோ நான் இதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ உப்புலாம் நான் கையில் தான் போடுறது, அப்போ தான் நம்மளுக்கு அளவு தெரியுது. நான் மிக்ஸ் பண்ணிடலாம். ரைஸ் லைட்டாக ஒரு 2 ட்ராப் வாட்டர் ஊற்றிப்போம். லைட்டாக போதும்ண்ணா. ஓகே, என்னோட ஸ்டஃபிங் ரெடி. உப்பு மட்டும் தான் தேவை. ஓகே, நல்லா இருக்கு. இது அப்படியே ஓரம் வச்சிட வேண்டியதான். சோயா சாஸ் 2 டீஸ்பூன். காய்ஸ் இப்போ நம்ம அப்படியே போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். சிக்கனையே காணும். அவ்வளோதான்டா இருக்கும் கடையிலாம். நல்லா கொதிக்கிறான். அப்படியே இருக்கு நான் பார்த்த மாதிரியே. ஓகே காய்ஸ், ஸோ நம்மளுக்கு இது பாயில் ஆனது போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் இது ஆறும். அதுலேயே வச்சுன்னே இருந்தால் ஆறாது. ஓகே, மிக்சர் ரெடி. ஓகே, இதை அப்படியே ஓரமாக வச்சு காய வச்சிடும். இருங்க ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி காய்ஸ் அதுதான் நான் தோல் உரிச்சு ஆற வைக்க போகிறேன். தோலை உரிச்சிடும். அது ஏன்னா நான் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒரு சூட்டில் அது வேகணும். இந்த பாரு, இந்த தண்ணி அப்போதான் இந்த மசாலா எல்லாம் உள்ள நல்லா இறங்கும். தண்ணி இல்லையா? சரியான சூடாகுது. சரி கொஞ்சம் ஆறட்டும், ஆற வச்சு குடிப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா மோமோஸை செய்ய ஆரம்பிக்கலாம். எனக்கு என்னன்னா நான் மோமோஸ் செய்யறத பார்த்து அவன் ஃபோல்டிங்லாம் கற்றுப்பான் பயமாதிரி. அப்போ இது நான் ஃபஸ்ட்டு செஞ்சேன். இது ஜோக்கம் இருப்பான், எவ்வளோ நாளைக்கு தான் விடுவான்னு தெரியல. அடிச்சு மூளையோ மூளைடா. இவன் அப்படி காய விட்டுருவோம், ஏன்னா சூடாகுதுன்னு ஆப்பனன் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு.
நம்ம என்ன பண்ணணுன்றது மறந்துட்டேன். மோமோஸ் செய்யணும்ல, கை கழிட்டு வரேன். காய்ஸ் நம்மளோட மாவு பக்காவாக வந்திருக்கு. இதுலேருந்து கொஞ்சோண்டு நீ அது பண்ணு, நான் அதை போய் இதை காலி பண்ணிட்டு வரேன். கொஞ்சோண்டு எடுத்து நல்லா உருட்டிக்கிட்டு இதில் கொஞ்சம் மாவை போட்டு நீ அது பண்ணின்னு இருக்க சமயத்தில் தோலை உரிக்கிறேன் தக்காளிக்கு. மாவை எடுத்துக்கிட்டு இந்தமாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே இந்த ஸ்டஃப் எடுத்து அப்படி வைக்கணும். கரெக்டாக நடுவில் வைக்கணும். நான் கொஞ்சம் கண்ணாப்பின்னு வச்சுட்டேன். காய்ஸ் இப்போ என்ன பண்ணணும்னா இதை இப்படி எடுத்து மடிக்கணும். மடிச்சுட்டு ஒரு ரவுண்ட். என்னடா உருண்டி ஆகுது மோமோஸு? இப்படிதான் இருக்கும். இதான்டா மோமோஸு. நீ என்ன மோமோஸ் இப்போ இப்படி இருக்குமே கொழுக்கட்டை மோமோஸா? இதுதான்டா ரியல் மோமோஸ். பைத்தியக்காரங்களா? இப்போ கடையில் போயிட்டு என்ன கடையில் என்ன வேணா கேளு, இதான் மோமோஸ். நான் கடையில் சரி ஓகே ஃபேமஸ்க்காக அப்படி அதான் ஓகே. நான் அந்த என்ன வேணா மோமோஸ் கேளு. நீ இந்த மோமோஸா நீ சாப்பிட்ருக்க? நீ ஆமா இதான் நான் உன் லைஃப்ல மோமோஸும் சாப்பிட்டு இப்படி தான் சாப்பிட்ருக்கேன். இது சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் மோமோஸ் நான் இப்படி தான் சாப்பிட்ருக்கேன். சொல்லு. இது மெய் ஒவ்வொன்றா செஞ்சு வைக்க போகிறோம். சரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அரைக்க போகிறோம் மிக்சியில். ஓகேவா? ஸோ எப்படின்றத நான் சொல்கிறேன். என்ன பண்ண போறோம், இந்த தக்காளி, இந்த காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு பூண்டு, உப்பு, சர்க்கரை போட்டு அரைக்க போகிறோம். காய்ஸ் 5 மோமோஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ சட்னியை ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுறேன். தோலை உரிச்சு எடுத்துக்கணும். வந்துட்டான்டா சுப்பு. நரிஷ என்ன இது? மோமோஸ்லாம் பக்காவா இருக்குது. இதுமே மோமோஸ் பார்த்தது இல்லைன்னு சொல்றதே எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. சரி, என்ன வீடியோ பண்றேன்ட்டு. சரி ஓகே. நான் பார்த்தது இல்லைன்னு சொல்ல, பார்த்துருக்கேன். நீ இந்த மாதிரி சாப்பிட்ருக்கியான்னு நான் கேட்குறேன். சாப்பிட்ருக்கேன்டா. சரி எந்த கடையில்? ஓப்பனா சொல்லு, எந்த கடையில்? வாவ் மோமோஸ்லேயே சாப்பிட்ருக்கேன். நான் விற்கவே இல்லையான்னு இல்லை. நம்ம சாப்பிட்டது இல்லைடா. ஓ கடவுளே. காய்ஸ் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே நெட்டி ஏறுது. அப்படியே தெரியுதா? யாய்ஸ் நம்ம இன்னும் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் மிளகா தான். இதுவே வந்து அவ்வளோ காட்டமாகுது. இஞ்சி சடை சட்னியே. ஓகே நான் போய் அரைச்சிட்டு வரேன் கைஸ். தேங்க்யூ. என்ன எப்படிறான்? அதுதானே நான் என்ன இப்போ இது என்ன இது இப்போ என்ன பண்ண போற? 3 தக்காளிக்கு இவ்வளோ காஞ்ச மிளகா. அற்புதம். சரி பரவாயில்ல. சார் இப்போ பேக் வாங்கிட்டு வரேன்னு நினைக்கிறேன். ஸோ மாவு செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரிசி மாதிரிலாம் பண்ண போதில்ல, நம்ம வந்து நார்மலாக கடையில் விற்கிற மோமோஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? நான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஷேப்பில் ரேராக தான் சாப்பிட்ருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. ஓகே நான் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மாவை இதை வந்து நல்லா தின்னாக போடணும். மிக்ஸி ஜார் மூடியெல்லாம் போயிருக்கிறான் பைத்தியக்காரன். நீ வருவான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ உஷாராகிட்டு இருப்பான். மிளகா எடுத்து போட்டுட்ருப்பான். கொஞ்சம் கீழே சரியான காரம் இருந்து. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது ஒரு பொருளை வச்சு ரவுண்டு கட் பண்ணிக்கலாம். இருங்க எடுக்கிறேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து வந்துருக்கேன். கரெக்டாக 2 போட்டும் இல்லை. அப்படியே எடுத்துரும் மாவை. ஐயோ செம்ம சாஃப்டாக இருக்குது பாருங்க. செம்ம மெலிசாக இருக்குது பாருங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எடுத்து வச்சோமா. கை ஈரமாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாவு காயவும் கூடாது. இது எல்லாம் மூடி இருக்கணும், காயக்கூடாது. நம்ம செஞ்சு இந்த ஸ்டஃபிங்ஸை நிறைய வச்சுட்டேன்னா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன் இதை. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபோல்டிங் வந்து நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த மொனை இருக்குல்ல, இந்த மொனையில் இது ஒரு ப்ரெஸ்ஸு. என்னடா இது கையை வர மாட்டேங்குது, ஒட்ட மாட்டான் முதல்ல. பேசாமல் ஹரிஷ்மே நானும் பார்த்துருக்கேன்னு போயிடலாமா? என்ன பண்ண போகிறோம், இந்த மொனையை எடுத்து அப்படியே ரேண்டமாக இப்படி சுட்டலாம். அழகாக இருக்காது இது ஒரு மோமோஸ். டைனோசர் குட்டி மாதிரி. பட் நிறையா வச்சிருவோம். இவ்வளோ ஸ்டஃபிங்ஸ்லாம் எந்த மோமோக்களில் வைப்பாங்கன்னு தெரில. நம்ம கடையில் வைப்போம். இதான் மோமோஸு. நீ சாப்பிட்றா இந்த மோமோஸ் தான் சாப்பிட்ற? ஓ அது மாதிரி பண்ணுறியா? பார்க்க அப்படி தெரியலையா கேட்டேன். காய்ஸ் இங்கே பாருங்க, ரத்த குழம்பு சாஸ். எவனுக்கு நீ தில்லு இருக்குன்னு பார்ப்போம்டா. இவ்வளோ காலத்தை சாப்பிட்றதுக்கு ரெடி வந்து செம்மையா பாடுறா. மோமோஸ் மாதிரி பக்காவா ஏண்டா எந்த தாண்டா மோமோஸ் மாதிரி இது பைத்தியம். மோமோஸ்னா அதான்டா மோமோஸ். எப்பா நீ இது சரி இந்த மோமோஸ் எத்தனை வாட்டி சாப்பிடுங்க, இது எத்தனை வாட்டி சாப்பிடுங்க? அது வேணா பார்த்துக்கலாம். டிபெட் மோமோ அதான். மோமோஸ் வந்து ஆரிஜின் டிபெட். நீ சாப்பிடுறது எந்த மோமோஸ்? அது என்ன கிடையாது, அது காஸ்டியூம். இப்போ ஸ்டீம் பண்ணணும். என்ன பண்றது? அப்ப எந்த மட்டும் எனக்கு பண்ண தெரியாது. எனக்கு ஸ்டீம் அதுல என்ன பண்ண, அது தண்ணி ஊற்றி வைக்கணுமா கீழே? ஆமா காய்ஸ் அதுக்காக ஒரு ஸ்டீமர் இருக்கு நம்ம கிட்ட. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இதுல பூண்டு, இஞ்சி. ஓகே காய்ஸ்
ஸோ இதுதான் நம்ம ஸ்டீமர் மிஷினு. பூண்டும் இஞ்சியும் போட்டுக்கலாம். நீ அது போடு, ஒரு நிமிஷம் இரு, நான் இதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். கூட ஊற்றிக்கிறேன் காய்ஸ். ஸோ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஆவி வரட்டும். இந்த பூண்டு ஸ்மெல்லு தான்டா. ஆனால் வாயில் போட்டால் மட்டும் ஏன் ஆகுது. எல்லாம் ரெடியாக இருங்க காய்ஸ். கலர் ஆகுது அப்படி. அப்படியே கொஞ்சம் தண்ணியை ஊற்றுவோம். இதில் உப்பு, சர்க்கரை லைட்டாக. ஓகே காய்ஸ், இப்போ தூக்கி பார்த்தா தெரியுது. ஓகே, ஆவி வருதா? இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வச்சிடலாம். நீ வச்சிருக்கிய உன் மோமோஸை நான் வச்சிருவா. அப்படியே ஓகேவா? அப்பா அடி ஒட்டிக்குதுராப்பா உன் மோமோஸ், எனக்கு தெரியாதுடா அப்பா, நீயே வந்து வை. டீச்சா, ஐயோ கீழே மாவு தடவி வச்சுக்கணும்டா. அடி வாடா, மீதி உண்டு வச்சிடறா வாடா. ஓகே, முடியலாமா? எல்லாம் லாஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ஆவி வருது. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இது கிரவுண்ட் ஃப்ளோர். இன்னும் கொஞ்சம் வேகணும். 11 minutes later. ஓகே காய்ஸ், ஸோ நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அரிசி உந்து செக் பண்ணிக்கிறேன், நான் எந்த எடுக்க போகிறேன் நான். எடுத்துடலாங்க. ஓகேவா? அவன் கேட்டுக்கும், அவன் எடுத்துடலான்ட்டான். எந்த நான் எடுக்க போகிறான்னா, நான் ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறத எடுக்கிறேன். கிரவுண்ட் ஃப்ளோர் தான் எனக்கும். எத்தனை மோமோஸ்? ஒரு பிளேட்டா? நல்லா இதாக பார்த்துட்டு. ஆமாம், பின்ன நான் நல்லா இருக்கனால தான் இப்படி வச்சேன். ஐயோ வர மாதிரி வரான். எல்லாம் கீழே ஒட்டி நிற்குதுடா. இது நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்டா. அது வந்து ஐஸ். ஐயோ ஸ்டஃபிங் வேற மாதிரி வச்சுக்கிறேன். ஆவியோட ரவாடா இது. ஸோ காய்ஸ், ரெண்டு பேருமே ரெடி. மோமோஸும் ரெடி, சட்னியும் ரெடி. தனித்தனி சட்னி, தனித்தனி மோமோஸ், தனித்தனி ஸ்டஃபிங் எல்லாமே பண்ணி ரெடி. மீதி வந்து சாப்பிட்றதுக்காக வேக வச்சிருக்கோம். இப்போ இதை சாப்பிட்டுட்டு யார் வின்னன்றதை சொல்ல போறாங்க. வாங்க ரெண்டு பேரும் வந்து டேஸ்ட் பாருங்க. வாங்க வந்து டேஸ்ட் பாருங்க. ரெடியா? பசியில் இருக்கிறாங்க. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. யார் லக்கி கைங்க கேட்டாங்க, நான் சாப்பிட்றேன். சரி, நல்ல பீஸு. யார் அது சாப்பிட போகிற லக்கி கைன்னு கேட்டால் அதுக்கு சொல்கிறான். என்ன ஆச்சரியமா சொல்றேன்? நல்லா இருக்குடா அப்படி சொல்லணும். நல்லா இருக்குடா அப்படின்னா என்ன? ஹரிஷ் என்ன ஹரிஷ் செஞ்சா ஆச்சரியமா கேட்பியா நீ? அது சுபு, அது அவங்கிட்டே சொல்லு. சுபு நல்லா சைட் சேஞ்ச். சாப்பிடும்போது காரம் தரலா, அதுக்கு தான் பக்காவா இருக்கு. பக்காவா வச்சுக்குவேன். சாப்பிடு. காரம் இல்லையா தெரியல. நம்ம மற்ற சொல்லு எப்படி இருக்கு சுபுது? உதய சொல்லு எப்படி இருக்கு? எந்த எல்லாம் எப்படியே சொல்றீங்க? நல்லா இருக்குது உண்டும். என்ன இது புரியல. சொல்லுங்க. ஓகே கைஸ், ரெண்டு பேரும் டேஸ்ட் பார்த்துட்டாங்க. இப்போ சொல்லுங்க. டேஸ்ட் வைஸ் சேமா தான் இருக்கு. ரெண்டுமே சேமா தான் இருக்கு. டிசைன் இவ்வளவு ஸ்டஃப் பார்த்தா ரியலா அப்படியே ஹரிஷ் நல்லா இருக்கு. அப்படியா? காசுமே கம்மியா இருக்கு. ஓகே, அப்போ வின்னர் சொல்லுங்க. ஹரிஷ். ஓகே, நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா எத்தனை வாட்டி இந்த கேப், ஏன்னா நிஜமா நான் கேப் வச்சுட்டு போட்டு நானே போட்டு வரேன் ஹரிஷ். ஓகேயா? போடும்போது இன்சல்ட் பண்ணல யாரு? நீதான். இல்ல நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹரிஷ் வந்து இந்த கேப் நானே சொல்லிட்டு இருந்தேன், அவன் ஜெயிக்கணும். ஏன்னா கஷ்டமா இருந்துச்சு. பரவாயில்ல, ஏன்னா நீ காஸ்டியூம் அளவுக்கு பாத்துருக்கானா, இப்போ குட்டியும் நல்லா பார்த்து தான் காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு வந்திருக்கான். ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஹரிஷே 4 வாரம் கழிச்சா? நம்ம 4 வாரம் கழிச்சு. இந்த இடத்த விட்டு நோடாது வாய்ப்பே இல்லை. நான் இந்த வாட்டி கொஞ்சம் லூஸாக தான் இருந்தேன். ஓகேயா? அடுத்த வாட்டி அப்படி இருப்பேன்னு நினைக்காத. அடுத்தது என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா நாங்கள் அதை பண்றோம். இந்த வீடியோ பிடிச்ச லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கிறோம். Another bye from entire I am Subha official team. Bye. Chef Harish is back. Good joke, but I don't like jokes.